2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தற்பொழுதே அனல் பறக்க தொடங்கியுள்ளது. ஆளும் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மிகவும் நுணுக்கமான மற்றும் வியூகங்கள் நிறைந்த கூட்டணி கணக்குகளை வகுத்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் கசிந்துள்ளன. இந்த முறை மெகா கூட்டணி அமைப்பதில் உறுதியாக இருக்கும் அவர் தேசிய கட்சியான பாஜக முதல் மாநில கட்சிகள் வரை அனைவரையும் அரவணைத்து செல்ல தயாராகிவிட்டார். இதற்காக முதற்கட்டமாக தொகுதி பங்கீடு குறித்து உத்தேச பட்டியலை அவர் தயாரித்துள்ளதாகவும் அதில் பாஜகவிற்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. கூட்டணியில் மற்றொரு பலமான சக்தியாக கருதப்படும் பாமகவிற்கு கடந்த முறை போலவே 15 தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக தலைமை முன்வந்துள்ளது. வன்னியர் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தும் நோக்கில் பாமகவை தக்க வைப்பது அவசியம் என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துள்ளார். அதேபோல் தேமுதிகவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்றும் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் மீண்டும் என்டிஏ கூட்டணியுடன் கைகோக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தலா 3 தொகுதிகள் வீதம் வழங்கப்படலாம் என்றும் பேசப்படுகிறது. இத்தகைய பங்கீட்டின் மூலம் பிரித்து கிடக்கும் அதிமுக வாக்குகள் மீண்டும் ஒருங்கிணைந்து கூட்டணிக்கு வலு சேர்க்கும் என்பது அதிமுக தலைமையின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கு தேவையான இடங்களை ஒதுக்கியது போக மீதமுள்ள 180 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட திட்டமிட்டுள்ளது. இந்த 180 இருந்துதான் ஜே.கே. வாசன், ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசுவாமி, பாரிவேந்தன், ஏ.சி. சண்முகம் போன்றவர்களும் சில தொகுதிகளை அதிமுக வழங்கும் என கூறப்படுகிறது. இந்த கூட்டணி கணக்குகளில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் குறித்து எடப்பாடியின் நிலைப்பாடுதான். ஒருவேளை விஜய் தலைமையிலான தவேக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க முன்வந்தால் அவர்களுக்கு 60 தொகுதிகள் வரை வழங்க எடப்பாடி பழனிசாமி தயாராக இருப்பதாக தெரிகிறது. அவ்வாறு அமையும் பட்சத்தில் அதிமுக தனது போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ளவும் தயங்காது என்று கூறப்படுகிறது. விஜயின் வருகை இளைஞர்களின் வாக்குகளை பெருமளவில் கவரும் என்பதால் ஆட்சியை கைப்பற்ற இத்தகைய விட்டுக் கொடுத்தல்களை செய்வது புத்திசாலித்தனம் என அதிமுக மேலிடம் கருதுகிறது. இது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றத்திற்கு வித்திடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தற்பொழுது கசிந்துள்ள இந்த தொகுதி உடன்பாடுகள் அனைத்தும் ஏறத்தாழ இறுதி நிலையை எட்டிவிட்டதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மட்டுமே பாக்கி இருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணி கட்சிகளிடையே பெரிய அளவில் முரண்பாடுகள் ஏற்படாத வகையில் ஒவ்வொரு கட்சியின் பலத்தையும் பலவீனத்தையும் ஆராய்ந்து இந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் பலத்தை தக்க வைத்துக் கொள்ளும் அதே வேளையில் கூட்டணி கட்சிகளின் செல்வாக்குகள் இடங்களை அவர்களுக்கு விட்டுக் கொடுப்பதன் மூலம் ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். இந்த தெளிவான முடிவுகள் அதிமுக தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த கட்டமாக தொகுதி பங்கீடுகள் முடிவான கையோடு தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்க எடப்பாடி பழனிசாமி ஆயத்தமாகி வருகிறார். ஆளும் கட்சியின் மீதான அதிருப்தி மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை முன்னிறுத்தி மிக தீவிரமான ஒரு தேர்தல் களத்தை உருவாக்க அவர் திட்டமிட்டுள்ளார். தற்பொழுது மண்டல வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனைகள் வழங்கி வரும் அவர் ஜனவரி மாதத்திற்குள் பிறகு கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இணைந்து பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கவும் வாய்ப்புள்ளது. அதிமுகவின் இந்த தேர்தல் யுகம் மற்ற கட்சிகளை குறிப்பாக திமுக கூட்டணியை மீண்டும் ஒருமுறை தற்காப்பு நிலைக்கு தள்ளி உள்ளது என்று அது மிகையல்ல. 2026 தேர்தலானது தமிழக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. எடப்பாடி பழனிசாமி வகுத்துள்ள இந்த கூட்டணி கணக்குகள் காகிதத்தில் பலமாக தெரிந்தாலும் களத்தில் அது எந்த அளவிற்கு வாக்குகளாக மாறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.